இந்த கல்வி அமைச்சு சுகாதார அமைச்சு ரெண்டுக்கு முன்னுக்குமே ரெண்டு வேற வேற விதமான ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல மிக முக்கியமானது கல்வி அமைச்சுக்கு முன்பு நடக்கின்ற சத்தியாகிரக போராட்டம். இது நிமல் வீரவம்ச தலைமையில சிவில் அமைப்புகளுடைய ஏற்பாட்டுல இது நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த நாள்ல நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கல்வி சீர்திருத்தம் அப்படின்றது அரசாங்கத்துடைய கொள்கை அல்ல, இது ஜேவிபியினுடைய ஒரு கொள்கை. அந்த கொள்கையை தான் அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறது இந்த கல்வி சீர்திருத்தம் மூலமாக என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து விமல் வீரவன்ச தலைமையிலான இந்த குழு என்ற நாள்ல இந்த சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சத்தியாகிரக போராட்டத்துக்கு எதிர்ப்பாக அல்லது இந்த சத்தியாகிரக போராட்டத்தை அகற்றுவதற்காக போலீசார் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தாங்க. அந்த மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நீதிமன்றம் நிபந்தனைகளின் அடிப்படையில இந்த சத்தியாகிரக போராட்டத்தை நடந்து செல்வதற்கான அனுமதியை வழங்கியிருக்காங்க. என்று இந்த ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது சுகாதார அமைச்சு பக்கமாக ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருந்தது. முறையற்ற அல்லது தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு எதிராக இந்த சுகாதார அமைச்சுக்கு முன்பாக எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. இதுல ஒரு சில பதட்ட சூழல் ஏற்பட்டிருந்தது. அங்கிருந்த பாதுகாப்பு பிரிவினர் அவர்களை உள்ளவிட போக தடுத்ததன் காரணமாக அவர்களுக்கு இடையிலான வாக்குவாதம் இடம்பெற்று ஒரு பதட்டமான சூழல் அங்கு ஏற்பட்டிருந்தது. எனவே இந்த ரெண்டுமே இந்த நாள் ஒரு மிக முக்கியமான ரெண்டு அமைச்சுக்களுக்கு முன்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்களாக மாறியிருக்கிறது. இதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கடந்த நாட்கள்ல அறிமுகம் செய்யப்பட்டிருந்த இந்த கல்வி சீர்திருத்தம். இந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக மிகப்பெரிய அளவான விமர்சனங்கள் பிரதமர் மீதும் கல்வி அமைச்சர் மீதும் வைக்கப்படுகிறது. இவன் ஒரு அடியாக பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை எதிர்கட்சி பக்கமாக வலுப்பெற்றிருக்கிறது. இன்றைய நாள்ல மிகப்பெரிய அளவாக இது பேசப்படுற ஒரு விஷயமாக மீண்டும் மாறி இருக்கிறது. ஆனால் இதற்குள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னா, ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் தென்பின் சில்வா ஒரு மிக முக்கியமான அதோட மூத்த ஜேவிபியினுடைய ஒரு உறுப்பினர் லாக்காந்த இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு மிக முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்காங்க. பதவி, அதாவது பிரதமர் பதவியிலேயோ அல்லது கல்வி அமைச்சர் பதவியில எந்த விதமான மாற்றங்களும் வராது, எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அது எந்த விதத்திலும் மாறாது அப்படின்ற ஒரு அதிரடியான அறிவித்தலை கொடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. காரணம் சொன்னா, அரசாங்கம் NDP அரசாங்கம், ஆனா JVP பிரதமர் பதவியையும் கல்வி அமைச்சு பதவியையும் தீர்மானிக்கிறா அப்படின்ற மாதிரியான பல விமர்சனங்கள் இப்ப மற்ற பக்கமாக கொண்டு வர ஆரம்பித்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்துல நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை பிரதமருக்கு எதிராக கொண்டு வரதுக்கு எதிர்கட்சிகள் கையொப்பமிட்டிருந்தாங்க. இந்த எதிர்ப்பு அப்படின்றது பல எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்துதான் செய்ய போறாங்கன்னு சொல்லப்பட்டாலும் தமிழரசு கட்சி அதை நாங்க விரும்பல, அதை ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இது பாராளுமன்றத்துல வாக்களிப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது நாங்க ஆதரவாகவும் இல்லை எதிர்ப்பாகவும் இல்லை, வாக்களிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அறிவித்த 2 நாள்ல இருந்தது. எனவே கல்வி அமைச்சுக்கு முன்னால நடக்கிற சத்தியாகிரக போராட்டம், அதோட JVP பொதுச் செயலாளருடைய அறிவிப்புன்றதெல்லாம் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. பிரதமர் பதவி இல்ல, ஏதாவது சிக்கல் வருமா அல்லது மாற்றங்கள் வருமா அப்படின்ற பலதரப்பட்ட கேள்விகளுக்கான பதிலாக இது இருக்கும். எந்த விதமான மாற்றமும் வராது அப்படின்றத அரசாங்கமும் சொல்றாங்க, JVP பக்கமும் சொல்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்க இந்த விஷயம் தொடர்பாக என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க.